இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கக்கூடியவர்கள் என்றைக்குமே ஒரு விஷயத்துல திருப்தி காண மாட்டான். இது ஈகோவுடைய ஒரு மனிதன் திருப்தி காண மாட்டான். ஒரு இயல்பையும் இதையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, சம்பந்தப்படுத்தி கொள்ளக்கூடாது. இவர்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, உயர்வு மனப்பான்மை உள்ளவர்களுடைய நிலை என்னன்னா, திருப்தி காண மாட்டார். மற்றவங்களுடைய விஷயத்துல மட்டுமல்ல, அவர்களுடைய விஷயத்திலும் தான் தன்முனைப்பு சிந்தனை என்ன செய்யும்னா, அவர்களோட விஷயத்திலேயே அவர்கள் திருப்தி காணாத ஒரு நிலை என்ன செய்யும், ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஆபத்து. அட்லீஸ்ட் அவരുടെ கருத்திலேயாவது நம்ம உறுதியா இருக்கணும். அதுல அந்த திருப்தி காணாத மனநிலை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு மனநிலை. அவர்களால நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதுக்கு ஒரு பழமொழி தமிழ்ல வச்சுக்கிறாங்கன்னா, இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை என்று ஒரு பழமொழி வேற வச்சுக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த நிலையில இருந்து அடுத்த நிலையை பார்த்து அதுல அவர்களுக்கு தெரியாத ஒரு பேராசிரியர் என்ன செய்வார், அந்த நிலையிலிருந்து இந்த நிலையை என்ன செய்வார்கள், அவர்கள் பார்ப்பார்கள். இவர்கள்ட்ட ஆலோசனைகள் எல்லாம் அற்புதமாக வந்தாலும் அவர்களே திருப்தியற்ற ஆலோசனைகளாக தான் என்ன செய்யும், வெளியே வரும். இது ஒரு ஆபத்தான நிலை, இது ஒரு ஆபத்தான. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம ஒரு ஆலோசனை செய்வதாக இருந்தாலும், ஒரு நிஅமத்தை நம்ம இன்னொருத்த சொல்வதாக இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிட்டேன்னா அது எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. ஆனா இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல போடுறதா, அதுக்கு மட்டும் உலகத்தையே செலக்ட் பண்ணி விடுறது. வணங்கிட்டா, உலகத்தையே செலக்ட் பண்ணி போட்டு அது ஒரு நிலை என்ன, நம்ம நமது அருளை யார்கிட்ட சொல்லணும், நம்ம விருப்பத்துக்குரியவர்கிட்ட சொல்லணும், நம்ம நேசமா இருக்கிறவங்கள்ட்ட என்ன செய்யணும், சொல்லணும். ஆனால் உலகத்துக்கே சொல்வதால் என்ன நடக்கும் என்று சொன்னால், அவர்கள்ட்ட அந்த திருப்தியற்ற நிலை என்ன செய்யும், ஏற்படும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் திருப்தியற்ற நிலை இருப்பதனால மூணாவது கட்டம் புரிஞ்சு கொள்ளணும், தங்களது திருப்தியையும் தங்களது நிலையையும் இன்னொருவரில் தான் எதிர்பார்ப்பார். இன்னொருவர் தான் அவரை திருப்திப்படுத்த முடியும். இது முக்கியமான ஒரு அம்சம். இன்னொருவனை திருப்திப்படுத்த முடியுமா, நீங்க ஒரு வேலை செஞ்சிட்டீங்க, நல்ல முறையில் செஞ்சிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்று போறீங்க. உங்களை ஒருத்தர் பாராட்டுறாரு, மாஷா அல்லாஹ் நீங்க சிறப்பா செஞ்சுக்கிறீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், இது ஓகே. ஆனா இவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு வேலையை செஞ்சுட்டு நமக்கு பாராட்டு வரலன்னு வைங்க, அவர்களுக்கு அவங்க செஞ்ச வேலையில திருப்தி இல்லாம போய், அவர்கள் செய்த அந்த வேலையில் அவர்களுக்கே திருப்தி இல்லாம போய், இது பெரிய பிரச்சனை. அவர்கள் நல்ல முறையில செஞ்ச ஒரு வேலையை அவர்களுக்கே திருப்தி இல்லாம போறது இருக்குதே, இது ஒரு ஆபத்து. ஏன்னா அவர்கள் இன்னொருவரை வச்சுதான் அந்த முடிவுக்கு என்ன செய்வாங்க, வருவாங்க. மத்தவன் பாராட்டணும், மத்தவன் நம்மகிட்ட அது நல்லது சொல்லணும், சொல்றதானதான் நான் ஒரு இடத்தை என்ன செய்திருக்கிறேன், அடைந்திருக்கிறேன் தன்மை வரும். பாராட்டாது விட்டால் உங்களை குறையாக பார்ப்பார். இதான் ஈகோட வெளிப்பாடு. அதாவது நீங்க பாராட்டாதது இயல்பா இருக்கு, நீங்க பாராட்டதை அவர் எப்படி எடுத்துக்கொள்வாருன்னா இயல்பாக அல்ல, பாராட்ட விருப்பம் இருந்தாரு, இந்த ஆள் நம்மளை குறை காண்றாரு, இந்த ஆள் நம்ம இதான் அந்த நடுநிலையான ஒரு மனிதருக்கு அவருக்குள்ள பிரச்சனை. இவர் என்ன செய்வார், இவருடைய எல்லா வேலைகளையும் அடுத்தவனுடைய பாராட்டுல வச்சிருப்பார். உதாரணமா ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு, ஏதாவது ஒன்றை கொடுத்துட்டு, ஏதாவது வேலையை செஞ்சுட்டு இவரால சும்மா போக முடியாது. என்ன சொன்னார் அவரு அப்படின்னு இன்னொருத்தர் கேட்க, அவர்கிட்ட கேட்கலாட்டு என்ன சொன்னாரு அவர் அப்படின்னு கேட்கிறது. அவர் இப்ப விளங்கிடும், அவருக்கு என்ன விளங்கிடும், ஆஹா இவர் என்ன இந்த திருப்தியை எதிர்பார்க்கிறாரு. அவர் என்ன செய்வார், நீங்க அவர் என்ன சொன்னார்னு யார்கிட்ட பாராட்ட கேட்டாலும் 90 விதமான ஆட்கள் உங்களை திருப்திப்படுத்த என்ன செய்வாங்க, சொல்வார்கள். அவர் என்ன சொன்னாரு, அவர் மாஷா அல்லாஹ் ஆச்சரியமாயிட்டார், அற்புதமாகிட்டார், அவரால் முடியல, அப்படியா, அப்பதான் இவருக்கு நம்ம செஞ்ச வேலை நல்ல வேலை, சரியா தான் செஞ்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு திருப்தி அப்பதான் இவருக்கு வரும், அந்த நேரம் தான் வரும். அதே நபர் இப்படி சொன்னாருங்களே பதில், இல்ல ஒன்றும் சொல்லல சும்மா போயிட்டாரு அப்படின்னு, இவனுக்கும் பொறாமை. யாருக்கு, இவனும் ஒரு பொறாமை இருக்கிறான் நம்ம செஞ்சதை பத்தி. அவர் இயல்பா தான் பதில் சொல்லியிருப்பார். இந்த பிரச்சனை நம்மகிட்ட இருக்கா, நம்ம பார்த்துக்கிறோம். இது ஆபத்தான ஒரு நிலை. நம்ம செஞ்ச விஷயத்துடைய திருப்தி ஆட்ட பார்க்கணும், நம்மளோட அறிவுக்கு பார்க்கணும், நம்ம சரியா செஞ்சுக்கிறோம், அல்லாஹ்வுக்கு பொருத்தமா செஞ்சுக்கிறோம் என்று பார்த்துட்டா முடிஞ்சது. இதையே மற்றவர்களுடைய பாராட்ட வச்சுதான் இதுல திருப்தி. யாருமே பாராட்ட போனா அந்த நபர் இருக்கார் தானே சரியான சோதனைக்குள்ளாகுவார், உளவியல் பிரச்சனைக்குள்ளாகுவார். அவர் என்னடா நான் செஞ்சதுல என்ன பிழை இருக்குது, ஏதாவது மாத்தி செய்யணுமோ, அப்படி செய்யணுமோ, இப்படி செய்யணுமோ என்ற நிலை. இவன் நிலையை பார்க்கலாம். நீங்க என்னன்னா ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுருவாங்க, ஸ்டேட்டஸ் போட்டுட்டு அதுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல கண் மார்க் கொண்டோ ஒரு ஹார்ட் மார்க் கொண்டோ போடலேன்னு வைங்க, நல்ல நெருக்கமானது பொறாம பிடிச்சவன் இதை பார்த்திக்கிறான், அதை எதுவும் அவனுக்கு ஒரு போன் ஸ்டேட்டஸ் பார்த்திக்கிறீங்க, எந்த ரிப்ளையும் காணல, என்ன பிரச்சனை இருக்கு, இவருக்கு என்ன பிரச்சனைடா, இவருடைய நீங்க நினைக்க வேணா உங்களே ஒரு மட்டம் தட்டுறாரோ, உங்களை எதிர்பார்க்கிறாரு, அவருடைய வேலை சக்சஸா இல்லையான்னு உங்களை தான் வச்சுக்கிறாரு, உங்களை தான் வைத்திருக்கிறாரு. ஆனா அவருக்கு அது விளங்கல. அவர் என்ன நினைப்பாரு தெரியுமா, என்ற வேலை யாரும் பாராட்டல அப்படின்னு அவர் நினைப்பாரு. ஆனா உண்மை என்னடா, உங்களோட வேலையுடைய பாராட்ட, அவருடைய வேலையுடைய பாராட்ட உங்கள தான் வச்சுக்கிறார். ஈகோவுடைய பலகீனத்தை பாத்தீங்களா, அவர்ல தான் வச்சுக்கிறார். ஆனா நல்ல லீடரான தலைவர்களை நீங்க பாருங்க, சில மக்களை நம்ம பாத்துக்கிறோம், எவ்வளவோ பெரிய பெரிய வேலை செஞ்சிருப்பாங்க, அமைதியா பேத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி நம்ம ஒரு திருப்தியை கொடுப்போமே, அவர்கிட்ட போய் பாராட்டி பாருங்க அப்படின்னு போயிடுவோம், அவ்வளவுதான்.
பெரிய அளவுல அவங்களுக்கு என்ன செய்யாது, அந்த பகுதியில் ஒரு நாட்டமே இருக்க. இது வந்து டிஃபரெண்டான ஒரு கேரக்டர், இது வந்து ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர். அதே சப்ஜெக்ட் நமக்கு வந்திருந்து வைங்களேன், நம்ம வேற லெவலுக்கு ஆளாகிப்போம். இது இருக்குதான் நம்ம அவதானிச்சுக்கிறோம். இது என்ன செய்யும்டா, மனைவிக்கு ஒரு நலவை செய்துவிட்டு மனைவியுடைய பாராட்டுல தான் அதை திருப்தியை வச்சு, மனைவிയുടെ குடும்பத்துக்கு ஒரு நலவை செஞ்சுட்டு மனைவிയുടെ குடும்பத்தை யாரா பாராட்டினாங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்க சொல்லும். விளங்கிட்டா? மகனுக்கு ஒரு நலவை செய்து விட்டு ஆசிரியர் பாராட்டினார்னு கேட்க சொல்லும். அடுத்த வீட்டுக்கு ஒரு நலவை செஞ்சுட்டு வைஃப் மூலமா உங்களுக்கு டீடைல்ஸ் கேட்க சொல்லும். இதெல்லாம் ஆபத்து. உங்களோட வேலையுடைய திருப்தி உங்கள்கிட்ட இருக்கணும், நீங்க செஞ்ச செயலுடைய விஷயத்துல இருக்கணும். நான் சரியா செஞ்சனான்னு அதுல இருக்கணுமே தவிர அடுத்தவன் பாராட்டத்துல உங்களை திருப்தியை போற நிலைமை வந்து அடுத்தவன் அமைதியா இருந்தா அவன் விமர்சிக்கிறான் ஒரு மைண்ட் செட்டுக்கு உங்களை என்ன செய்யும், கொண்டு வரும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக நான்காவதாக, எதை அவர்களுக்கு நீங்கள் கொடுத்தாலும் இந்த ஈகோ மனநிலை உள்ளவர்கள் அதை விட அதிக தகுதி உள்ளவன் நினைக்க சொல்லும். நீங்க எவ்வளவு செஞ்சாலும் சரி, அதை விட நான் அதிக தகுதி உள்ளவன் என்ற மைண்ட் செட்டை அவங்க உருவாக்கும். நீங்க எவ்வளவு செஞ்சாலும் அடுத்த கட்டம் அவர்களுடைய உணர்வுல என்ன வரும்டா, இதை விட நான் தகுதி, ஆனா பெருந்தன்மையால நான் இதை என்ன செய்யறேன், ஏற்றுக்கொள்கிறேன். இதை விட நான் தகுதி, ஆனா பெருந்தன்மையால நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். அவங்க ஒரு கருத்துக்கு மறுப்பு சொல்லாம இருந்தாலும் சரி என்ற அடிப்படையில் மறுப்பு சொல்லாம மாட்டாங்க, பெருந்தன்மையால நான் மறுப்பு சொல்லாம நினைப்பாங்க. எவ்வளவு பெரிய ஆபத்து. உங்க மசூரால நீங்க எல்லாம் உட்காருங்க, ஒரு கருத்து வருது, உதாரணம் பாருங்க, ரெண்டு மணல நான் ஒரு கருத்து சொல்றேன், நான் ஒரு ஈகோ நிலையில இருந்து ஒரு கருத்து சொல்றேன்னு வைங்களேன், இந்த கருத்து ரைட், அடுத்தவர் என்ன கருத்து கேட்டு அவருக்கு பிடிக்கும். நான் சொன்ன கருத்துக்கு எங்க மார்க்ஸ், அதுக்குரிய ரிசல்ட் வரலையே என்று அவர் அந்த திருப்தி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பார். ரைட், அவர் ஒரு கருத்துக்கு மறுப்பு சொல்லாம அமைதியாகிறார் வைங்களேன், அவருடைய மனநிலையில் என்ன இருக்குமெண்டா, இதெல்லாம் ஒரு கருத்து, என்ன செய்யறது அமைதியாகிட்டோம், சரி என்று அமைதியாகி மாட்டார். எவ்வளவு பெரிய பிரச்சனை சொல்லுங்க. இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை நீங்க நினைத்து பாருங்கள். இந்த நிலை வருமாக இருந்தா, என்னை விட அதை விட நான் இதற்கு தகுதியானவன் என்கின்ற நிலை, எனது திருப்தி எல்லாம் இன்னொருவரில் தங்கக்கூடிய நிலை, இதெல்லாம் வந்து அனானியத் என்கின்ற ஒரு பகுதி. ரசூலுல்லாஹ் இந்த அனான்ற வார்த்தையே விரும்பல. ஒரு மனிதர் வந்து கதவை தட்டுறாரு, ஜாபிர் ரலியல்லாஹு நினைக்கிறேன், ரசூலுல்லாஹ் வீட்டை யாருன்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு அனன்றாரு, நான் என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம், யாருன்னு என்ன செய்ய சொல்லுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இது வந்து ரசூலுல்லாஹ் விஷயத்தை யார் என்று சொல்லித்தான் கதவை தட்டணும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா இஸ்லாமிய அறிஞர்கள் நான் என்று சொல்றது அதபற்றது, எந்த விஷயத்திலையும் கேட்ட உடனே நான் அப்படி என்று சொல்றது அதபற்றது. எதை செஞ்சாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியால நான் செஞ்சேன், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியால இப்படி நினைச்சு, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை சேர்த்து சொல்லணும் என்பதை என்ன செய்யறாங்க, அதபா கொண்டு வந்ததுக்கு தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. நான் வந்திருக்கிறேன் வெளியே வான்னு சொல்லி ஒருத்தர் வந்து என்ன செய்வாரு, ஒரு மன்னர் ஒரு அறிஞர்கிட்ட சொல்லுவார். அப்ப அந்த அறிஞர் சொல்றாரு, நான் செத்த பிறகு வாங்க, நான் செத்த பிறகு நீங்கள் வாருங்கள். அப்ப அவர் விளங்கல், அவர் என்ன இந்த நான் என்று பேசினாரே, அந்த நான் செத்தது பின்னால் என்னட்ட வந்து என்ன செய்யுங்க, என்னைய சந்திங்க அவர் சொல்ல வந்தது. இந்த நான் இருக்கிறவர்களோடு அனானி, அதான் அன என்று இருக்கக்கூடியவர்களோடு இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். சரி, இவர்களை எப்படி ட்ரீட் பண்றது, இதெல்லாம் சில அடையாளங்கள். இவர்களை வந்து நாங்கள் எப்படி இவர்களோடு நடந்து கொள்வது என்றால், இது மிக முக்கியமான ஒரு பண்பாடு. இதுல அந்த மனுஷன் ஈகோலிக்கிறா, இந்த குரூப் ஈகோல போய் விழுந்துரும். நல்லா ஈகோ பாட்டிருக்கிறாங்களே, இவங்க என்ன செஞ்சிருவாங்கடா, அந்த கோபத்துக்கு கோபக்காரனா மாறுறவங்க இருப்பாங்க, ஆத்திரத்துக்கு ஆத்திர காரணமா மாறுறவங்க இருப்பாங்க, ரோசத்துக்கு ரோச காரணமா மாறுறவங்க இருப்பாங்க, பணிவுக்கு பணிவாயிருப்பாங்க. அதாவது ஈக்குவலான குணங்களை பரிமாறிக்கொள்ளும். இது வந்து நல்லதுதான். இதை விட நல்லது ஒன்று இருக்கு. இதை விட நல்லதுண்டா, ப்ரோட் மைண்டாக எல்லா கெட்ட குணமுடையவர்களையும் மருத்துவம் செய்யக்கூடிய, குணப்படுத்தக்கூடிய ஆழ்ந்த அகலமான நற்குணம் இது நம்மகிட்ட என்ன செய்யணும், வரணும். அல்லாஹு தஆலா சொல்கிறான் பாருங்க, ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும், அல்லாஹ்வுடைய கருணையின் காரணமாகத்தான் நீங்கள் மென்மையாக நடந்து கொண்டீர்கள். வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லம் ஃபத்து மின் ஹவ்லிக், நீங்கள் அதாவது கடின குணமுடையவராக இருந்து கடின வார்த்தைகள் பேசக்கூடியவராக இருந்தால் உங்களை விட்டு எப்பொழுதும் என்ன செய்திருப்பார்கள், விரண்டு ஓடி இருப்பார்கள். லன் ஃபத்து மின் ஹவ்லிக் என்ற ரசூலுல்லாஹ் வஹி இறங்குற மனிதர், எல்லாவற்றையும் அழகாக விளங்கக்கூடிய மனிதர். ஆனால் கடின வார்த்தை பேசி இருந்தா வஹி இருந்தாலும் என்ன செஞ்சிருப்பாங்க, போயிருப்பார்கள் சொல்றாங்க. போறது நல்ல குணமா, அவர் ஹக்க வச்சுட்டீங்கிறாருண்டா போறது நல்ல குணம் அல்ல, ஆனா போவது இயல்பு. ஆனா நாங்க என்ன செய்யணும்டா, அவர்களையும் உள்வாங்கக்கூடிய குணமுடையவர்களாக நாங்க இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம யாரோட உட்கார்ந்தாலும் ஒருத்தர் நம்மளை எதிர்த்து பேசுறாரு, மட்ட தட்டி பேசுறாரு, ஆனா நம்ம அவரைத்தான் நம்ம புரிஞ்சு இவருடைய பிரச்சனை என்னது இதுதான். அப்ப நம்ம அழகான முறையில சிரிச்சு புன்னகையான முறையில அவரை நம்ம நடந்து கொள்வது என்பது இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அம்சம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஒரு மனிதர் வந்து என்ன செஞ்சாரு, கதவு தட்டி இன்னால் வந்திருக்கிறான்னு சொல்றாங்களே, ரசூலுல்லாஹ் என்ன சொன்ன, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவரா வந்திருக்கிறாரு என்று ரசூலுல்லாஹ் நொந்து கொண்டாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அவரை தாங்க முடியாது, வணங்கிட்டா தாங்குற சக்தி உண்டு. ரசூலுல்லாஹ் அது அசௌகரியப்பட்டு கல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் உள்ளுக்கு வர சொல்றாங்க. இதான் முக்கியம். உள்ளம் நீங்க அசௌகரியப்பட்டாலும் அவரை அணைக்கக்கூடிய அளவிலான குணம்,
அவர் வந்துட்டார். ரசூல் சிரிச்சு சந்தோஷமாக பண்பாடாக பேசி கவனிச்சு அனுப்புறாரு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த நடைமுறை வந்து என்ன செய்யல, ஒத்து வரல. அல்லாஹ்வின் தூதரே இப்படி சொன்னீங்க, இப்படி நீங்க நடந்து கொண்டீங்களே என்று கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? மதா அஹித்தனி ஃபாஹிஸன். ஒரு அழகான ஒரு கேள்வி. என்றைக்கு நீ என்னை கெட்டவனா பாத்தீங்க, என்றைக்காவது நீ என்னை கெட்டவனா பாத்தீங்கறியா அப்படின்னு கேட்டான். இது ஒரு அருமையான கேள்வி. அதாவது நபிகளாரோடு அவ்வளவோ காலம் இருக்கிறாங்க ஆயிஷா, திருமணத்துக்கு முந்தைய காலத்துல இந்த ரசூலுல்லாஹ்வை பாக்குறாங்க. என்றைக்காவது நீ என்னை இப்படி கண்டிக்கிறியா, என்றைக்காவது நீங்கள் என்ன இப்படி கண்டிக்கிறீங்களான்னு கேட்டா, கேஸ் நம்ம எங்க மனைவிமாட்ட கேட்க மாட்டோம். கேட்டானா எப்பதான் காணல, அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியும் என்று போற லெவல்ல சில கரெக்டர்ஸ் எங்கள்கிட்ட வெளிப்பட்டிருக்கலாம். எல்லாரையும் நான் சொல்லல, வெளிப்பட்டிருக்கலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தைரியமா கேட்கிற அந்த குணம் சம்பந்தமான கேள்வி, அதுதான் ஒரு அற்புதம். மதா அஹித்தனி ஃபாஹிஷ அல்லது ஃபஹாஷ, என்றைக்கு நீ என்னை கெட்டவனா கண்டிக்கிறீங்க? அப்படி எதுவும் இல்லை. மக்களிலே மிக மோசமானவர்கள் மக்கள் பழக முடியாமல் தவிர்க்க நினைக்கக்கூடியவர்கள் தான் என்றாங்க. பழக முடியாமல் வேற வழி இல்லை, ஆனா என்ன செய்யறோம், பழகிறோம். அதனாலதான் சில நபித்தோழர்கள் சொல்றாங்க, இன்னா லனக்ஷிரு அலா வுஜூஹி கௌமின் வ இன்ன குலூபனா லதல்அன்ஹு. சில மக்களுடைய முகத்துல நாங்கள் பல்லிழிக்கிறோம், எங்களோட உள்ளங்கள் அவர்களை சபித்துக் கொண்டிருக்கின்றன என்று என்ன சில நபித்தோழர் சொல்றாங்க. நயவஞ்சகத்தனம் அல்ல, அவர்கள்ட்ட பழகிறது விருப்பம். நயவஞ்சகம்னா என்ன, சாதிக்கிறதுக்கு பழகிறது. நயவஞ்சகம்னா என்ன, நம்மகிட்ட ஒரு விஷயத்தை சாதிச்சு கொள்றதுக்கு. அங்க சாதனை இல்லை, தவிர்க்க முடியாம பழகிறது. வித்தியாசம் நினைக்கிறோம் நீங்க. இது தவிர்க்க முடியாமல் பழகிறது, அதுக்கு பேர் முதாஹனா. சாதிக்கிறதுக்கு பழகினா அதுக்கு பேர் என்ன, நயவஞ்சம். அது இஸ்லாத்திலேயே இருந்தாலும் சரி, உலக விஷயத்துல இருந்தாலும் சரி. இங்க சாதிக்கல, தவிர்க்கிறது. மன்னர்களை சொல்றாங்க, உமராக்களை, ஆட்சியாளர்கள் இதுல வருவாங்க. நம்ம இந்த செய்தியை சொன்ன உடனே பக்கத்துல உள்ளவங்க இந்த நம்ம செய்தி நம்மள வரும், அவங்க மட்டும் வர மாட்டாங்க. மன்னர்கள் வருவாங்க, ஆட்சியாளர்கள் வருவாங்க, நம்ம நிர்வாகத்தை நம்ம வேலை செய்யறதுல நிர்வாக தலைவர்கள் வருவாங்க, ஆபீஸ்ல உள்ளவங்க வருவாங்க. எல்லாம் என்ன காரணம், நல்லா கெட்டவர்களா இருப்பாங்க, நம்மளால என்ன டீல் பண்ண முடியாம இருக்கும். இதை சொல்றாங்க. எனவே அவர்களை அணைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு விரிந்த உள்ள நம்மகிட்ட என்ன செய்யணும். அலம் நஷ்ரஹ் லக சதரக், அல்லாஹ் தஆலா உங்களுடைய இதயத்தை நாம் என்ன ஷரஹ் பண்ணலையான்னு சொல்லி, அந்த ஷரஹ்ன்றது உள்ள விரிஞ்சு 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 போறது. யாரும் அனுசரிக்க முடியாதவர்கள் நீங்க என்ன செய்வீங்க, அனுசரிப்பீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து என்ன செய்றாங்க, ஒருத்தர் யூதர்கள் வந்து எப்படி சலாம் சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக. என்ன ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, வ அலைக்கும், உங்கள் மீதும் உண்டாவதாக. ரசூலுல்லாஹ் அமைதியா சொல்லிடுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு முறை என்னது கோவம் வந்து என்ன சொல்றாங்க, என்னது வஅலைக்கும் வஅலைக்குமுஸ்ஸலாம் வல்லஅனா, உங்களுக்கு வஅலைக்கும் வல்லஅனா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உங்கள் மீதும் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய சாபம் என்ன செய்யட்டும் உண்டாகட்டும் என்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, என்ன ஆயிஷா இப்படி பதில் சொல்றீங்க, அல்லாஹ்வின் தூதர் அவங்க என்ன சொன்னாங்க நீங்க கேட்கலையான்னு கேட்டாங்க. நான் என்ன பதில் சொன்னேன்னு நீங்க கேட்கலையான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க, நான் என்ன பதில் சொன்னேன் என்று நீங்க கேட்கவில்லை. அவர்களுக்கு அவர்களுடைய கெட்ட குணத்தை உணர்த்துற வகையிலேயும் ரசூலுல்லாஹ் நடந்து கொண்டாங்க. சண்டையும் பிடிக்கல ரசூலுல்லாஹ், அதுல மோதிக்கொள்ளவும் இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முனாஃபிக்குகள் அவ்வளவு இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு ரசூலுல்லாஹ் தெரிஞ்சியும், ரசூலுல்லாஹ்வுக்கு பட்டியல் தெரிஞ்சு மரண தண்டனை கொடுக்கலாம் என்று தெரிஞ்சும் ரசூலுல்லாஹ் கொடுக்கல. கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, முஹம்மத் தனது தோழர்களை கொள்கிறார் என்று மக்கள் பேசக்கூடாது. ஏன்னா அவங்க எல்லாம் முஸ்லிம் லிஸ்டுக்குள்ள இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பிடிச்சி ரசூலுல்லாஹ் மரண தண்டனை கொடுத்தாங்கன்னா மக்கள் வந்து சஹாபாக்களை கொள்றதா தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அதாவது லா யதஹத்தஸு الناس அன்ன முஹம்மதன் யக்துல் அஸ்ஹாபா, முஹம்மத் தனது தோழர்களை கொள்கிறார் என்ன செய்யக்கூடாது, பேசிவிடக் கூடாது. எனவே எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மையாக எதிரிக்கணும்டா, அதுக்காக நம்ம நினைச்சிடக்கூடாது நம்முடைய எதிரிகள் மட்டும்தான் ஈகோ, நம்மகிட்ட ஈகோ இல்லையே நினைச்சிடக்கூடாது. ஆனால் நாங்க இந்த குணத்தை இயல்பாக வளர்க்க வளர்க்க அது குறையும். எங்களுக்கு தெரியாம இருக்கக்கூடிய அந்த தன்மை எங்கள்கிட்ட குறையும். இது வந்துச்சு என்று சொன்னால் நாங்க அழகான முறையில் செவிமடுப்போம், அழகான முறையில் எங்கள் திருப்திகள் அல்லாஹ்வும் சொன்னோம் எங்களோட முயற்சியிலே நம்ம என்ன செய்வோம், நம்பிக்கொண்டிருப்போம். மற்றவர்களை நம்ம உணர்வுகளோடு என்ன செய்வோம், ஆற்றுப்படுத்துவோம். இந்த நிலைமைக்கு நம்ம என்ன செய்வோம், வருவோம். நல்ல முறையில் புரிஞ்சுக்கங்க, நம்ம வந்து மற்றவர்களுடைய விஷயங்களை கேட்பதனால் மட்டும் நம்ம இடத்துல வந்து ஈகோ இல்லைன்ற தன்மை வந்துடாது. அவனுடைய விஷயத்தை ரசிக்கிற தன்மை புரிஞ்சுக்கிறோம், அவன் சொல்றதை உள்வாங்குற தன்மை. சிலர் அமைதியா ஒரு மணி நேரம் கேட்டுட்டு இரு செய்யற வேலை ரிட்டன் பேசுவாங்க பாருங்க, 1.5 மணி நேரம். அதுக்கு பிறகு அவன் வந்து என்ன, அவனுக்கு ஆறுதல் சொல்ற பேர்ல 1.5 மணி நேரம் பேசுவான். அப்படி இல்லை, அவனுடைய வார்த்தைகள்ல எங்களுக்கு ஒரு ஈர்ப்பு, அவனுடைய செய்திகள்ல அவனுடைய உணர்வுக்கு நாம் என்ன செய்யணும், போக வேண்டும். எனவே விரிந்த ஒரு மனநிலை, எல்லாவற்றையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு மனநிலை நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இரண்டாவது, எங்களிடத்தில் அவைகள் வராமல் இருக்க நம்ம என்ன செய்யணும்டா, புகழ்ச்சியில நீங்க கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாது. நீங்க அந்த ஃபீல் வரக்கூடாது. அந்த ஃபீல் வரும், ஈகோ அதிகமாக இருந்தால் வரும். நான் சொன்னேன் அந்த பிரச்சனையால வரும், மற்றவங்களுடைய பாராட்டில் இருக்குமே. யாராவது நம்மளை புகழ்ந்த உடனே நம்ம ஒரு வசதியை உணர்வோம், ஒரு மகிழ்ச்சியை உணர்வோம். ஆனா அது பொய்யா இருக்கு. உலகத்திலேயே புகழ்ச்சிக்கு மயங்காதவன்ட்ட கூட போய் நீங்க புகழ்ச்சிக்கே மயங்குறவர் இல்லைன்னா அவன் மயங்குவான். நீங்க புகழ்ச்சிக்கே மயங்குற நபர் இல்லையேன்னு சொன்னா அவன் என்ன செஞ்சிருவான், அதுல அப்படியே போயிடுவான். இந்த நிலை இருக்கு மனிதன்ட்ட. இதுக்கு நீங்க ஒரு வசதியான ஒரு ஃபீல் உங்களுக்கு வரக்கூடாது. நம்ம புகழ்ற நேரத்துல நமக்கு மனித இயல்பு அதை ரசிக்க சொன்னாலும் உடனே நம்ம என்ன நினைச்சோம், இவன் மாறக்கூடியவர்,
மனுஷன் என்ன செய்யலாம்? மாறக்கூடியவன். காரணம் நானே 50 பேர் என்ன செஞ்சுக்கிறேன், மாறிக்கிறேன். இவனும் மாறக்கூடியவன். இவன் திருப்தியில நமக்கு எந்த பிரயோசனம் இல்லை. இதனால உலகத்தை ஊட்ட இழக்க போறதும் இல்லை. அல்லாஹ்வோட திருப்திப்பட்டு தான் எனக்கு முக்கியமற்றது. உள்ளத்துக்குள்ள என்ன செய்யணும்? அவசரமா நீங்க வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தவனுடைய புகழ்ச்சியில எங்களுக்கு வந்து என்றைக்குமே நீங்க அந்த மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொள்ள கூடாது. திருப்தி எடுத்துக்கொள்ள என்னது கூடாது. இது நீங்க அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். மனிதன் புகழ்ச்சிக்கு சந்தோஷப்படுறது இயல்பான நிலை. ஆனால் அதனை திருப்தியாக ஒரு இலக்காக நம்ம என்றைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்து விடக் கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.